திருப்பாடல் 111 இறை வார்த்தை 10. ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும். இந்த நாளை கொடுத்திருக்கிற இறைவனுக்கு நன்றி கூறி ஆண்டவரை போற்றி ஆராதனை செய்வோம். நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை நாம் உற்று நோக்குவோம். இந்த வல்லமையான ஆராதனையின் வழியாக, ஜெபத்தின் வழியாக நம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். கடவுளை பற்றிய அச்சம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? கடவுளை பற்றிய அந்த அச்ச உணர்வு தவறுகள் செய்கிற போது, குற்றம் குறைகள் புரிகிற போது, தவறான வழியில் செல்கிற போது நம் பிள்ளைகளுக்கு இந்த உணர்வு இருக்கிறதா? அந்த பிள்ளைகளுக்கு கடவுளுடைய ஞானத்தை, கடவுள் மீது அவர்கள் அச்சம் கொள்வதை நாம் கற்றுத் தந்திருக்கிறோமா? ஆலயத்திற்கு அழைத்து வருகிற போது, மறைக்கல்வி வகுப்புகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற போது, இறை விசுவாசத்தில் என் பிள்ளை வளர்கிறானா? இறை விசுவாசத்திலும் நம்பிக்கையும் என் மகள் வளர்கிறாளா? அப்படி இறை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வளர்கிற பிள்ளை தவறான வழியில் செல்ல மாட்டார்கள். நினைத்ததற்கு மாறாக நடக்க மாட்டார்கள். வேறொரு இடத்திலே சென்று தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் உண்மையிலும் நேர்மையிலும் நீதியிலும் நிலைத்து நிற்கிறவராக இருப்பார்கள். ஆம், இறை அச்சத்தை நம்முடைய பிள்ளைகளினுடைய உள்ளத்தில் ஊட்டுவோம். இறை அச்சமே அந்த பிள்ளைகளை நல் ஒழுக்கத்திலும் நல் வழியிலும் வளர்க்கும் என்பதை முழுமையாக விசுவசித்து நம்பி அதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதன் வழியாய் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்குகிற பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமென்.